இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இது ஏதோ முன்னால் நடந்தது மாதிரி நிறைய இடத்துல பேசுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு. சில பேர் அதை கேஷுவலாக அட்ரஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி கோவத்தில் அடிச்சிட்டேன், எனக்கும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு அதுக்காக நான் கை ஓங்குறேன் அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெண்கள் கொஞ்சம் வாயாடுவாங்க, வார்த்தைகளால் அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க. ஆண்களுக்கு அந்த கையை அடக்க முடியாது. அவங்களுக்கு வார்த்தைகள் அவ்வளோ ஈஸியாக வெளியே வராது. பெண்கள் வார்த்தைகளால் அடிக்கிறதும் ஆண்கள் கைகளால் அடிக்கிறதும் அது ஜீன் டிஃப்ரென்ஸ், அது ஜீன்ஸ்லேயே இருக்குது. பெண்கள் வந்து இவங்க விரட்டி அவங்க எமோஷனை தூண்டுவாங்க. பண்பட்ட மனிதர்னு இருக்காங்க. என்னவும் சொல்லிக்கோ, நான் உன்னையே அடிக்க மாட்டேன், நீ என்னை விட பலம் குறைந்தவள், நீ ஒரு வீக்கர் செக்ஸ், நீ என்னை எவ்வளோ, அதுக்கு ஆண் தன்மை ரொம்ப வேணும். அந்த ஆண் தன்மையோடு சேர்ந்த எக்ஸஸ் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜனாக மாறும். அப்போதான் தான் கொலை பண்ணுவதையே ஒரு தொழிலாக கொண்ட ஒரு மனிதர்கிட்ட கூட ஒரு அன்பு இருக்கும். ஸோ இவங்களும் ரொம்ப சேஸ் பண்ணக்கூடாது. இவங்களை வந்து உடனே கையை ஓங்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அடித்தா அவ்வளோதான், அவங்க லைஃப் போயிடும். இவங்க அடிக்கணும்னு அடித்தா அவங்க லைஃபே போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த அடக்கிற சக்தி, அதுதான் ஆண்மை. தன் கையில் உள்ள மசில் பவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு ஆண்மை. தன் குடும்பத்தை, தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு உங்களோட சேர்ந்து உங்களோட டீல் அடித்து, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, பிள்ளைகளை பெற்று கொடுக்குறவங்க தெய்வத்துக்கு இணையானவர்கள். தெய்வத்துக்கும் கோபம் வரும், தெய்வத்துக்கும் டென்ஷன் வரும். ஸோ நீங்கள் அவங்கள கொஞ்சம் ஆதரவாக அடிக்கக்கூடாது. அடிக்கிறது வந்து அது ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். அதுவும் மற்றவங்க அடிக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் உங்களோட டீல் அடித்து வராங்க. ஸோ நீங்கள் அடிச்சிட்டா கூட அவங்க தாங்கிக்குவாங்க. நீங்கள் 2 வார்த்தை ஏசுங்க, தாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ஈகோ ஹர்ட் ஆகிறது தான் அப்படிங்கிற ஒரு அந்த சுயம் அது ரொம்ப வேணும். அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்போது, அது மற்றவங்க அடிக்கும்போது, நீங்கள் வேடிக்கை பார்க்கும்போது அது அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ தான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது. இப்போ அதே போல் இப்போ பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் கேஸ்ட் மாதிரி திருமணம் செய்து இங்கே வந்தேன், பக்கத்தில் வந்து ஒரு தண்ணி பிடிக்கப்போ இந்த குடத்தை நான் தொட்டேங்காகவே என் குடத்தை எடுத்து தூர போட்டாங்க, தள்ளி போட்டாங்க. ஏன்னா ஜாதி பார்த்து அதை பண்ணுறாங்க. இதை நான் என் ஹஸ்பண்டை சொல்லும்போது அவர் தனியாக போய் கேட்டேன், நான் பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல ஏன் முன்னால் கேட்கல, நான் அந்த இடத்துல அடைந்த அவமானத்திற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு, என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்காக நியாயம் கேட்குது. என் முன்னால் கேட்டிருந்தாங்கன்னா என் பொண்டாட்டியார் எப்போ நீ பேச முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த திருப்தி அடைஞ்சு பெரிய ஹீரோவாக இருப்பார். அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா இவங்க முன்னால் இவங்க மனசை விட்டு அகலாத ஒரு இடத்தை பிடித்து இருப்பார். ஆனால் அவரால் செய்ய முடியல. அதுக்காக அவரை வெறுக்கணுமா, வேண்டியதில்லை. அவரையும் புரிஞ்சுக்கிடலாம். ஓ சரி, அவருடைய லிமிட்ஸ். அவர் வந்து உடனே அடிதடின்னு இறங்க மாட்டார். உடனே ஒரு பெரிய அவங்க எதிர்பார்க்க மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கிடையாது. அவருக்கும் சில தயக்கங்கள் இருக்கும். ஆனால் ஐ டிஃபரெண்ட் வித் இட். இப்போ ஏன்னா இப்போ அவர் ஹீரோ கிடையாதுன்னா படத்தில் வர மாதிரி ஹீரோ கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹீரோ தான். அந்த ஒருத்தரும் கூட எனக்கு சமுதாய ரீதியாக 4 பேர் முன்னால் என் சம்மந்தமே இல்லாத ஜாதியை வைத்து அவமானப்படுத்தும் பொழுது அட்லீஸ்ட் உங்களோட வாய்ஸ் ஒரு முறை வந்து என் பொண்டாட்டியை பேசுறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டுட்டேன்னா எனக்கு போதும். அவன் வந்து ஹீரோ மாதிரி 10 பேரை சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, கடப்பாறையை கூட்டணும்னு அவசியம் இல்லை. யாரா நீ அப்படின்னு கேட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் அவங்களோட இதில் எனக்கு என்னோட லீனியன்ஸ் எங்கன்னு கேட்டால் ஐ லீன் வித் ஹர். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் சரின்னு தோணுது. அப்படி ஒரு ஆள் கேட்கலன்னா நாளைக்கு வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்கன்னு நம்புகிறேன்.